என் அன்பு தமிழ் அன்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இன்றைய வாழ்வில், மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குறள்களின் கதைகளின் பொருளாக தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய பெருநில் விளையாமை அதிகாரத்தில் குறள் 7. இது எண்ணிக்கைப்படி 147 குறள் என்னவென்றால், அரணி இல்லான் சில்வாழ்வான் என்பான், பிறனி இல்லான் பெண்மை நயவாதவன். இதன் பொருள் என்னவென்றால், அறத்தின் இயல்போடு பொருத்தி வல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே. கதையை பார்ப்போம். அவங்க இருக்கிற பகுதியை பார்த்துக்கிட்டா நாடே முன்னேறிடும். யோசனையோடு உழைச்சா தெய்வ அருளும் சேர்ந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் என்று மகேசன் பல்பொருள் அங்காடி அதிபர் தன்னை பேட்டி காண வந்த பத்திரிகையாளர்களிடம் சொன்னார். அந்த தாலுகாவில் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர். தன் சின்ன வயதில் பல உறவினர்கள் ரேஷனில் துவரம் பருப்புக்கு பதில் கேசரி தந்ததால் உடல்நிலை பாதித்தது. காலரா போன்ற வியாதிகள் பல இறந்தது. சரியான உணவு, உடை, இருப்பிடமின்றி தவித்தது எல்லாம் அவர் மனதை பாதித்திருந்தது. சுதந்திரம் கிடைத்தும் பலர் அறியாமையால், பொருளாதார தாழ்வால் துன்பத்திலிருந்து மீளவில்லை என்று உணர்ந்து முடிவோடு செயலில் இறங்கினார். நல்ல உணவுப் பொருளுக்காக பரம்பரை விவசாய நிலம் 3 ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்தார். அதில் ஒரு பகுதியில் குடிநீர் சுத்திகரிக்க ஏற்பாடு, அந்த நீர் இலவச சப்ளை எனவும் செய்தார். பருத்தி ஆடைகள் தயாரிக்க 50 தெரியல் என ஆரம்பித்தார். அரசு வங்கி உதவியுடன் ஒரு 50 வருட காலத்தில் அவரது முயற்சியும் உழைப்பும், அவர் சொன்ன தெய்வ அருளும் ஒரு சரித்திரமே படைத்துவிட்டது. இப்போது அதே நோக்கத்துடன் மாநிலத்தில் பல மாவட்டங்களில் மகேசன் பல்பொருள் அங்காடிகள், மகேசன் குடிநீர் பிளான்ட், மகேசன் பவர்லூம் என படித்த திறமையான பணியாளர் மூலம் நடைபெற்று வருகிறது. தகவல் தொடர்பு வளர்ந்துவிட்ட இந்த சூழலில் மேனேஜ்மெண்ட் எளிதாக உள்ளது. தனியார் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தி இருப்பிடம் உண்டாக ஏற்பாடு செய்தார். இதில் விசேஷம் என்னவென்றால், மெம்பர்கள் பணம் செலுத்தி முதிர்வடையும் போது அந்த தொகையை பயன்படுத்தி தேவையானால் வங்கிக் கடனும் பெற்று சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சொந்த மேற்பார்வையில் கட்டிடம் கட்டிக்கொள்ள ஏற்பாடு உள்ளது. இதனால் காலம், பொருள், தரம் அனைத்திலும் நன்மையானது. மகேசன் குடும்பம் சிறியது. மனைவி நந்தினி, மகன் சுகவனேசன் MBA என்று. அப்பாவின் செயல்பாடுகளில் கலந்து கொள்ள தொடங்கியுள்ளான் மகன். நந்தினி MA படித்தவர். மகேசன் செயல்களால் ஈடுபாடு கொண்டு விரும்பி மனம் புரிந்து அவருக்கும் ஆன்மீக சேவை, சமூக சேவைகள் உதவியாக வாழ்பவர். மகேசன் மிடில் கிளாஸ் வாழ்வுக்கும் சுகவனேசன் அப்பர் கிளாஸ் வாழ்வுக்கும் வித்தியாசம் இருப்பது இயல்புதானே. அடிப்படை நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைய இளைய சமுதாயத்தில் இல்லாத சூழலில் மாடர்ன் வசதி, வாழ்வு மோகத்தில் பல விலகல்கள் வாழ்வு பாதையில் நடக்கின்றன. இதனால் பெரியோர், பெற்றோர் உழைப்பு லட்சியங்கள் கூட வீணாகி விடுகின்றன. அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மகன் சுகவனேசனுக்கு ஒரு சில விஷயங்களை வாழ்வில் அனுபவித்ததை நந்தினி கூறினார். தாய் நந்தினி இவ்வாறு கூறினார். மகேசன் தன் இலக்கில் உறுதியாக வாழ்ந்தபோது அவரது 40 வயதில் தொழில் விரிவுக்காக ஊர் பக்கம் உள்ள முன்னாள் ஜமீன் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தினார். விவசாயம் செலுத்தி பண்ணை மாதிரி பண்ணையாக மாநில அளவில் பெயர் பெற்றது. அதன் உரிமையாளர் கிருஷ்ண படையாச்சி கிருஷ்ணன் போலவே பலதாரம் உள்ளவர், பொறுப்பு இல்லாதவர். அவரது மனைவி மங்கை அழகு, பொறுமை, குணவதி. மகேஷின் சுறுசுறுப்பு, வெற்றிகள் மங்கையை இவர்பால் ஈர்த்து சென்றது. கிருஷ்ண படையாச்சி செயல்களும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. மங்கை பல சந்தர்ப்பங்கள் உண்டாக்கி மகேசனை நெருங்க அவர் அதற்கு இணங்கவில்லை. உன் தந்தை என்னிடம் சொல்லி மங்கையை உணரச் செய்தார். நான் அவ்வாறு செய்ய சென்றபோது கிருஷ்ண படையாச்சி என் தன்மானத்திற்கு பிரச்சனை உண்டாக்கினார்.
நான் இறங்காததால் நம் வீட்டுக்கு நெருப்பு வைக்க நான் செத்து பிழைத்தேன் என்று தன் முதுகு வடுக்களை சிவநேசனுக்கு காட்டினார் நந்தினி. கோபத்தால் பண்ணியை கிருஷ்ணபடியாச்சி காலி செய்ய சொல்ல மனம் திருந்திய மங்கை உறுதியாக தடுத்து போராடி நல்வாழ்வு நாம் வாழ உதவினார். உன் அப்பாவின் உயர்ந்த குணங்கள், லட்சிய நோக்கங்கள் இவற்றிற்கு மூல காரணமாயின. இன்றும் எதிர்பாரா உழைப்பில் உறுதியாய் உள்ளார். தந்தையை போல மகனே, நீயும் அதுபோல வாழ வேண்டும், சிற்றின்ப ஆசைகளை விட வேண்டும் என்று நந்தினி சொல்ல சுகவனேசன் தெளிந்தான், புரிந்து கொண்டான். அரசு தந்தையை பாராட்டிய விழாவில் மகிழ்ந்து கலந்து கொண்டான். அன்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. தற்போதைய வாழ்வில் பெரியவர்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இளைஞருக்கு இல்லை. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. நாகரிக வளர்ச்சியில் பெரியவர்கள் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி உள்ளனர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாகரிக வளர்ச்சியில் வேறுபாடு வரும்போது மற்ற விஷயங்களிலும் வேறுபாடு இயற்கையாகவே வருகிறது. இது ஜெனரேஷன் கேப் என்று கூட சொல்லலாம். அதே சமயம் வாழ்ந்து வெற்றி அடைந்தவர்கள், நன்முறையில் வாழ்ந்தவர்கள், உதாரண புருஷங்களாக உள்ளதை யாரும் தவிர்க்கக்கூடாது. அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. இதில் இந்த ஒழுக்க பிரச்சனையில் இது மிகவும் முக்கியமானது. தற்போது இந்த நவநாகரிக காலத்தில் இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இதனே வள்ளுவர் இக்குறளில் கருத்தாக கூறுகிறார். நாமும் சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறு ஒரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.